Dear all, welcome to my channel, yours Simply Leah, and also keep subscribe, share and like. இன்னைக்கு வீடியோவில் 10th தமிழ்நாடு ஃபெஸ்டிவல் அதாவது ஹாட் ஏர் பலூனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதோட விசிட் விளாகில் நிறைய இன்ஃபர்மேஷனும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்சோ நம்ம ஸ்டடீஸ் காலத்தில் 90s கிட் இருந்தாலும் சரி, இல்லை 80s கிட் இருந்தாலும் சரி, அதுக்கு பிஃபோர் 17 கிட் இருந்தாலும் சரி, 2000 கிட் இப்போ வரலையும் ப்ரெசென்ட் வரலையும் யூஸ் பிரின்சிபல்லாவை பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த லைவான வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் இந்த வீடியோவை மேற்கொண்டு எல்லாத்துக்குமே ஷேர் செய்யவும். ஆல்சோ ஷேர் பண்ண பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஒரு கமெண்ட் டெஃபினெட்லி தேவை. ஏன்னா நான் எப்போவுமே என்னுடைய சப்ஸ்கிரைபர் பேர் என்னுடைய வீடியோவில் சொல்கிறது வழக்கமாக இருக்குது. இப்போது நியரிங் டு 1000 நம்ம வந்துட்ருக்கோம். இப்போது ரீசெண்ட்லி யார் 1000th லக்கியஸ்ட் சப்ஸ்கிரைபராக இருக்க போகிறாங்களோ அவங்க பேர் என்னுடைய வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்சோ ஒரு குட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அந்த சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஒரு கண்டென்ட் என்னுடைய வீடியோவில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிஹாஃபில் என்னுடைய யூடியூப் சேனல் பேஜ் யுவர் சிம்பிளி லியாவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஹாட் ஏர் பலூன் எப்படி ஏரில் ஃப்ளோட் ஆக போகுது. கண்ணுக்கு முன்னாடி போய் நம்ம பார்த்தாதான் நமக்கு தெரியுது இதோட டெக்னிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த காலத்தில் உட்காந்து மாங்குன்னு டீச்சர்ஸ் எல்லாமே கிளாஸில் 145 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உட்காந்து இது என்ன தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி போகுது அண்ட் பிரமாதமாக தூக்கம் வருதுன்னு சொல்லி ரசித்து அந்த டெஃபினிஷனை அப்படியே தூக்கத்திலேயே விட்டுருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த பலூன் ஃபெஸ்டிவலில் தான் இந்த பாயன்சி டெஃபினிஷன் நல்லாவே புரியுது. அட்லீஸ்ட் 38 ஆகி கூட இப்போ கூட புரிஞ்சிருச்சேன்னு சொல்ல ஒரு நல்ல விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ பாயன்சி டெஃபினிஷன் அக்கார்டிங்லி என்னென்னா எப்போவுமே ஃபோர்ஸ் ஒன்று அலோ பண்ணுது ஹாட் ஏரில். ஸோ அதனால இந்த பலூன் ஏரில் ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்லி வருது. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தா ப்ரெஷர் தான். இந்த ஏருக்கு உள்ளார நம்ம பலூனுக்கு கொடுற ஒரு ஹாட் ஏர், அதாவது ஹீலியம் ஏர் கொடுக்குறாங்க. அப்போது அவுட் சைடு இருக்கிற ஏரோட ப்ரெஷர் கம்மியாக இருக்குமா. அதாவது டென்சிட்டி ஹாட் ஏர் உள்ளார, ஹாட் ஏருக்கு இன்சைடு இருக்கிற பலூனுக்குள்ளார இருக்கிற ஹாட் ஏரோட டென்சிட்டி ரொம்பவே லெஸ் தென் இருக்கும். அதாவது சரௌண்டிங் ஏர், இந்த வெளியில் இருக்கிற ஹாட் ஏருக்கு இருக்கிற டென்சிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குமா அந்த ஏருக்கு. அதனால ப்ரெஷர் ஏற்படுது. ஸோ நம்ம பாட்டமில் கொடுக்குற பலூன் கிட்ட அந்த ஏருக்கு கொடுக்குற ப்ரெஷர் தான் ஹீலியம் கேஸ் ஃபயர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ப்ரெஷரால் இந்த டாப் பலூன் அப்படியே ஃப்ளோட் ஸ்டார்ட் ஆகிருது. ஸோ தட் இப்போ என்ன புரிய வருது, இதில் இருக்கிற ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரெக்ஷனுக்கு புல் பண்ணி இழுத்துட்டு போகுது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் பாயன்சி ஃபோர்ஸ். எவ்வளோ நல்ல சயின்ஸும் சொல்லி கொடுக்குறேன்னு தெரியும். ஆல்சோ இதோட வெயிட் எப்போவுமே லெஸ் தென்னாக இருக்கணும் வெளியில் இருக்கிற ஏருக்கு. அப்போது ஏர் கொடுக்குற ஹீட்னால் உள்ளார போய் டென்சிட்டி ஆஃப் ஏர் லோவர் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இந்த பாயன்சி டெஃபினிஷன் என்னோட யுவர் சிம்பிளி லியா சேனலில் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஈஸின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆல்சோ எப்படி உங்களுக்கு நல்லா தரவாக புரிஞ்சிருச்சுன்னா ஒரு நல்ல ஹாப்பியஸ்ட் ஸ்மைலிங் கொடுங்க. இல்லை லைட்டாக புரியுதுன்னா நீங்கள் லைட்டான ஸ்மைலிங் கொடுங்க. அதே உங்களுக்கு கன்னிங்காக இருந்ததுன்னா கன்னிங்கான ஸ்மைலியும் கொடுங்க. இந்த கிரவுண்டில் அவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் எல்டர்ஸ்க்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிற்க முடியாமல் எல்லாமே பாவம் ரோட்லேயே அமர்ந்தாங்க. ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் இயர் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த வார்த்தைகளை. என்னுடைய இந்த கமெண்ட்டை ஏற்றுக்கோங்க. சேர்ஸ் அவைலபிலிட்டி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல இளமையாக எங்கே இருக்கிறவங்க அங்கங்கே சுற்றி பார்த்துக்கிறாங்க. இப்போது பாயண்ட் ஃபோர்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், ஃபயர் ஹீட் ஏர் போகுது மேலே,
அது வந்து பேர்ன்ட் ஆகுது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியும். அதனால ஹீட்டப் ஆகி அந்த பேராஷூட் பலூன் வந்து நல்லா பிக்கஸ்ட் சைஸாக மாறிடுது. அந்த ஹீட் ப்ரெஷர்னால ஏரோட டென்ஸ் வந்து மேலே ஏறி கீழே வரும்போது கோல்ட் ஆயிடுது. அப்போது லைட்டர் ஆகின உடனேயே இமீடியட்டாக இது பறக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட் லாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஹோப் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாயும் பண்ணியிருப்பீங்க. இந்த பொள்ளாச்சி விழாவை ஆல்சோ அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், கமெண்டில் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸு கொடுக்குற எந்த வீடியோவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.